வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே வேறென்று வித என்று விண்தூவும் மழை என்ற இதய தோட்டம் பூ பூக்குதே வாலின்றி போரின்றி வலிக்கின்ற சஞ்சு வரலையா? ஹாய்ப்பா, குட் மார்னிங். வெளியே பசங்கள்லாம் கொஞ்சியாச்சு, வெளியே வேலைலாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து சேமியா வச்சு தான் இன்றைக்கி லஞ்ச் கட்ட போகிறோம். சேமியா எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியா வந்து நல்லா வந்து வெறும் கடாயில், அதாவது எண்ணெய்லாம் ஊற்றாமல் வெறும் கடாயில் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்தால் தான் சேமியா குலையாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நேரடியாக போட்டால் சுட சுட சாப்பிடும்போது ஓகேவாக இருக்கும். அப்புறம் மத்தியானம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குழஞ்சா மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு செஞ்சோம்னா நல்லா குழையாமல் நல்லாவும் பிசு பிசுலாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வாங்க சேமியா தாளிச்சிடலாம். கொஞ்சமாக சேமியா வறுத்தோம் இல்லையா, அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தாளிக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் தாளிச்சுக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ, நிறைய வேணும்னா நிறையா போட்டுக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் 2 தக்காளி அவ்வளோதான் போட்டேன். எண்ணெய் ஊற்றணும், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளித்தோம், வெங்காயம் போட்டோம், தக்காளி போட்டோம், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து ஒட்டாமல் இருக்கணும்னா இது கூட நம்ம உப்பு போட்டுட்டோம்னா இஞ்சி பூண்டு வந்து சில நேரம் கடாயில் ஒட்டும் இல்லையா, நீங்கள் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா கண்டிப்பாக கடாயில் வந்து ஒட்டாமல் நல்லா இதுவாக வரும். இப்போ இதை நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ இந்த டைமில் இதில் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். நான் வந்து பாக்கெட் மசாலாலாம் எதுவுமே, கரம் மசாலா அது எதுவுமே வாங்க மாட்டேன். எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுறது தான். மஞ்சள் கூட விரலி மஞ்சள் வாங்கி மிக்சியில் நுணுக்கிக்குவேன். இப்போ வந்து முட்டை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கும் போது கரம் மசாலா சேர்த்துனீங்கன்னா லேட்டானாலும் முட்டையோட அந்த ஸ்மெல்லு வந்து இருக்காது. முன்னாடியே கரம் மசாலா சேர்க்கறதோட முட்டை உடச்சி ஊற்றிட்டு பெப்பர் போடுற மாதிரி கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ ஒன்று நிறைய முட்டை வேணான்னு சொன்னதுனால 2 போடலாம் நினச்சி கடைசியில் ஒரே ஒரு முட்டை தான் போட்டேன். இப்போ வந்து வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா சேமியா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். வெறும் தண்ணி ஊற்றி கொதிக்கணுன்னா அது ரொம்ப இதுவாகும். இந்த மாதிரி வறுத்த சேமியா இது பண்ணிவிட்டு நீங்கள் சுடுதண்ணியும் ஊற்றும் போது உங்களுக்கு நல்லாவே உதிராக இருக்கும். ஆனால் நம்ம எடுக்கும் போது ரப்பர் மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் மத்தியானம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ரப்பர் மாதிரியும் இருக்காது, ரொம்ப குழைவாகவும் இருக்காது. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி வந்து அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது, கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. இப்போ வந்து இது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். சூப்பராக தண்ணி வத்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி அடுப்பை 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். சூப்பராக வாசனையாக நல்லா ஒரு பிரியாணி ஸ்மெல் வருது. புதினா இருந்து போட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும். சரி, இதுக்கு தொட்டுக்க எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணிட்டேன், மாம்பழம் இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்து கட் பண்ணிவிட்டு சூப்பராக மாம்பழமும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து மாம்பழமும் இது தான். இப்போ காலையிலேக்கு குடிக்கிறதுக்கு நம்ம பழையதுக்கு ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் பழையது போட்டேன், கல்லுப்பு போட்டேன், தயிர் போட்டேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி இது 3மே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அடியில் இதெல்லாம் போட்டுட்டு மேலே ரைஸை போட்டு கல்லுப்பு போட்டு தயிரும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ அடித்ததை வந்து நம்ம வந்து அடித்தது கூட அந்த பழையதோட தண்ணி இருக்கும் இல்லையா, நீர் தண்ணி, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வடிகட்டினோம்னா சூப்பராக காலையிலேக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். தயிர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. சாதம் கட்டியாக வேணும்னா கூட சாதம் நிறையா சேர்த்துக்கலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த லஞ்ச் பாக்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.